இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸ் பச்சைப்பயிறு சாதம். ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி வித் ஒன் பாட் குக். இது கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் ஆல் ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் கிட்ஸ் வில் லவ் திஸ். ஸோ இது வித் கர்டோட சர்வ் பண்ணால் அது பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நைட்டு ஊற வச்ச பச்சைப்பயிறு இதே அளவு தான். ஒரு அலகில் பச்சைப்பயிறு, ஒரு அலகு அரிசி ஈக்குவலாக எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். வேணும் ரைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 4 பிக் ஆனியன், அதே மாதிரி ஒரு 3 பிக் டொமேட்டோ, இது வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய் அண்ட் ஒரு 6 பூண்டு சும்மா நசுக்கி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் அண்ட் கொஞ்சமாக சோம்பு. வாங்க செய்யலாம். அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போதும். நான் ஆயில் நிறைய சேர்க்க மாட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுருங்க. இந்த கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா தாளிப்போம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி. நான் கொஞ்சம் ஸ்பைஸி சாப்பிடுவோம், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விடுங்க. இது டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடலாம். இப்போ நான் இதிலேயே 1 கப் பச்சைப்பயிரும் 1 கப்பு அரிசியும் எடுத்ததுனால 4 கப் வாட்டர் இதில் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ அளந்து வச்ச தண்ணி ஊற்றிடுவோம். ரொம்ப குவிக்காக ஆகிடும். மாம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. வேணால் கரெக்டாக இருக்குதுன்னு இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ண வச்ச ரைஸும் பருப்பும் பச்சை பயிரும் போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு கொதி வந்த உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. இது லிட் மூடிடுவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. 2 விசில் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு அது ஸ்மெல் பண்ணால் தான் தெரியும், செம்ம டேஸ்டியாக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இதோட பெஸ்ட் காம்பினேஷன் கர்டில் நீங்கள் ஆனியன் இல்லை குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இப்படியே பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேச்சுலர்ஸ் அண்ட் ஆல் ஒர்க்கிங் பீப்புள் இது பெஸ்ட் ஒன் பாட் குக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.